மாண்புமிகு பேரவைத் தலைவர் உள்ள திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடவாசல் ஓகை அதேபோல வலங்கைமான் லாயம் பகுதிகளில் மண்பாண்ட தொழிற்கூடம் அமைப்பது அவசியமாக இருக்கிறது என்பதனால இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன். பதிலில் 5 குடும்பங்கள் தான் அந்த பகுதியில் இருக்கிறது என்று பதில் தரப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை, திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, இன்னும் குறிப்பாக என்னுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரளம், இஞ்சிக்குடி, கொல்லுமாங்குடி, ஆனைக்குப்பம், திப்பனாம்பேட்டை, கோவிந்தக்குடி போன்ற பகுதிகள் உட்பட்ட மாவட்டம் முழுவதும் 6000 மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் இப்பொழுது 1000 பேர் தான் இந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் இந்த தொழில் நலிந்து விட்டதனால் வெவ்வேறு தொழிலுக்கு, கூலி தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் மண்பாண்ட கூடம் அமைப்பது என்பது அவசியமாக இருக்கிறது. அதிலேயும் மண்பாண்ட தொழில் கேள்விக்கு வாங்க. அது நீங்க கவர்மெண்ட் மண்பாண்ட தொழில் செய்ய சொல்றீங்களா இல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க? அதுதாங்க கேட்கிறேன். அதான் கேட்டுட்டு மண்பாண்ட தொழில் செய்கிற அந்த தொழிலாளர்களுக்கு மழை காலத்தில் 5000 ரூபாய் உதவித்தொகை, நிவாரண தொகை கிடைக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் அந்த தொழிலில் ஈடுபட்டால் ஒரு குடும்பத்தை ஒருவருக்கு மட்டும்தான் நிவாரணம் வழங்கப்படுகிறது. அந்த தொழிலில் ஈடுபடுகிற அனைவருக்கும் அந்த 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அந்த தொழிலை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பகுதியில் அரசாங்கத்திற்கே இடம் இருக்கிறது. அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த தொழிலாளர்களை பாதுகாக்கிற வண்ணம் நம்முடைய பாரம்பரியமான தொழிலான மண்பாண்ட தொழிலை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை இந்த அரசு எடுக்குமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம காமராஜ் அவர்கள் கேட்டார்கள். அவருடைய கேள்விக்கு சில பதில்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே கதர்துறையில் உங்களை நசித்து போயிருந்த தொழிலை இப்போ 120 கோடி லாபத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்முடைய ஆட்சியில் மிக சிறப்பாக கதர்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று, ஏன்னா ஒன்றுமே செயல்படலைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காண்டி. இப்போ திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர் மூலம் தேனி ஆகிய பகுதிகளில் 1 கோடி ரூபாய் செலவில் 4 மாவட்டங்களில் கிராம செலவில் புதிய தொழிற்கூடங்கள் அமைத்தல் பண்ணியிருக்கான். அதுபோக ஏற்கனவே திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற கவர்தர் விருத்தி பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி இப்போ 8 மாவட்டத்திலையும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்முடைய மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில், நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் நினைக்கிறேன், அங்கே 5 பேருக்கு தான் கார்டு கொடுத்துருக்கோம் மண்பாண்ட தொழிலில். நீங்கள் 1000 பேர் இப்போ இருக்கிறீன்னு சொல்கிறீங்க, நீ கொடுக்க சொல்கிறேன். கார்டில் கொடுக்கறது, கார்டு வாங்கினேன் அவங்க. நீங்கள் கேட்குறது லாயத்தில் ஒரு குகையும், லாயம்னு ஓசூர் குகையா, அந்த குடவாசல் ஓசூர் குகை, லாயம் லாவண்யம் எந்த ஊரில், வலங்கைமான் லாயம் ஆகிய பகுதிகளில் கட்டணம். அதுக்கு நீங்கள் பணம் வேணும். இடம் கொடுத்தெல்லாம் உடனே நான் சொல்லி டிஆர்டியில் சொல்லி நான் பணம் கட்ட சொல்கிறேன். அதுக்குள்ளே ஏற்பாடுகளுக்குள்ளே நிதி பண்ணலாம். கடைசி பக்கத்தில் ஒரு இது இருக்கு, உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அது கேளுங்க. இல்லை அது இல்லை, கடைசியா அது ஏற்கனவே கதர்துறை ரொம்ப நலிந்து போனது இப்போ கொடுத்துருக்காங்க. அதுதான் முதலே சொல்லியாச்சு. போன ஆட்சியை விட இப்போ 60 கோடி ரூபா லாபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்முடைய கதர்துறை. நம்முடைய ஆட்சியில் 2021 எப்படி இருந்துச்சு, 2000 எல்லாத்தையும் பார்த்து முதற்கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடத்த மாத்திரம் கொடுங்க, உங்களுக்கு அருமையான கோகையாக கட்டி கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அமைச்சர் சொன்னதுனால இந்த பதிலை சொல்ல வேண்டியிருக்கிறது. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே தான் இந்த தொழிலாளிகளுக்கு, மண்பாண்ட தொழிலாளிகளுக்கு 4000 ரூபாய் மழைக்கால நிவாரண உதவித்தொகை முதல்ல அறிவித்தார்கள். அதுக்கு முன்னால் 2017ஆம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் அது 4000 என்பதை 5000ஆக உயர்த்தி கொடுத்திருக்காங்க என்பதனை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த மண்பாண்ட தொழிலுக்கு வண்டல் மண் ரொம்ப அவசியம். வண்டல் மண் தான் இதுக்கு ஆதாரம். வண்டல் மண்ணை எடுப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து அதுக்கு பின்னால் வண்டல் மண் எங்கே கிடைக்கிறதோ
அங்கே போய் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து இந்த தொழிலில் அவர்கள் ஈடுபட வேண்டியிருக்கிறது. அதனால உற்பத்தி செலவு அதிகமாகிறது. எனவே அந்த பகுதியில் அவர்கள் வாழுகிற பகுதியில் வசிக்கிற பகுதியிலேயே வண்டல் மண் எடுப்பதற்குரிய அடையாளத்தை காட்டி அவர்களுக்கு அங்கே வண்டல் மண் எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறைதான் வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மழை காலத்தில் மண்ணையும் எடுக்க முடியாது, சட்டிப்பானைகளையும் செய்ய முடியாது. எனவே எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு தேவைப்படுகிற நேரங்களில் மண் எடுப்பதற்கான அனுமதியும் இந்த அரசு வழங்குமா என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் கேட்குற மழைக்கால நிவாரணம் கேட்குற மழைக்கால நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை எவ்வளோ பேர் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் கார்டு கொடுத்துட்டு அந்த இடத்த உங்களுக்கு குகையை கட்டி தர்றதுக்கு நிச்சயமாக அந்த கொட்டையை கட்டி தர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அதுக்கு டிஆர்டிட்ட பணம் கட்டுங்க தரம் சொல்லிட்டார். ஆகிட்ட அந்த துறையின் மூலம் என்ஆர்ஜிஎஸ்ல பணம் வாங்கி கட்ட போகிறோம். நீங்கள் இடம் மாத்திரம் என்ன மண் பெர்மிஷன் கட்டி அந்த பெர்மனன்ட் பெர்மிஷன் கொடுக்க சொல்லுவோம். அவங்க தொழிலாளிகள் வந்து பெட்டிஷன் மூலம் கொடுத்தா மண் பெர்மிஷன் எடுக்கிறதுக்கு அந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் கொடுப்பாங்க. மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏற்கனவே மழைக்கால நிவாரணம்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் யார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கார்டு கொடுத்துருவோம். அவங்க வந்து மண்பாண்ட தொழில் வாங்கிக்கலாம், இந்த நிவாரணத்தை வாங்கிக்கலாம். அந்த கார்டு தான் முக்கியம். ஆகவே கார்டு கொடுக்கறதுக்குரிய யார் தொழில் செய்கிறாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்க, கட்டாயம் பண்ணி கொடுத்துருவோம். விநாயகன் 13